எல்லா புகழும் இறைவனுக்கே. புரோட்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 500 கிராம் மைதா மாவு, 4 கிராம் சுகர், 2 கிராம் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் நிறைச்சி தயிர். மாவை நல்லா சலிச்சு எடுத்துட்டு அந்த மாவுலேயே உப்பு, சர்க்கரை, தயிர் கூட 50 மில்லி நான் வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல நெய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். 150 மில்லி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு, கொதிக்கிற தண்ணியை இந்த மாவில் ஊற்றி நான் ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கிட்டேம்மா. இது ஒரு 3 நிமிஷத்துலேயே எனக்கு இந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுமா. நான் அந்த மாவை கலக்கின மாவை சின்னதாக இருக்கிற ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா டைட்டாக மூடி 3 மணி நேரம் லீவிங் பீரியட் விட்டுட்டேன்மா. திரும்ப எடுத்து கொஞ்சம் எண்ணெயை கையில் தொட்டுக்கிட்டு கையில் பிணைஞ்சேன். அதுவும் 2 நிமிஷம் ஆச்சுங்க. திரும்பவும் மூடி வச்சுட்டேன். இந்த மூடி வச்ச பிற்பாடு மறுபடியும் 2 மணி நேரம் ஆயிருக்குது. மொத்தம் 5 ஹவர்ஸ் லீவிங் டைம் கொடுத்து இப்போ இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், தட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என் உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் இந்த கைக்கு பலத்தை கொடுத்து நான் அமுத்தி ஒரே கையில், எனக்கு ஒரு கையில் தான் பிணைய வரும், அதனால் ஒரே கையில் நான் பிணையிறேன். என்னோடய பழக்கம் ஒரு கையில் தான் செஞ்சு, வலது கையில் மட்டும்தான் எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்வேன். அதனால் ஒரு கையில் மட்டும் போட்டு நல்லா அமுத்தி அழுத்தம் கொடுத்து பிணையிறேன். டைட் பண்ணிவிட்டு நீளமாக உருட்டிட்டும் பாருங்கம்மா. இப்போ கத்தி வச்சு 8 போர்ஷனாக பிரிச்சுட்டு நல்லா கையில் ஒவ்வொரு போர்ஷன்ஸ் எடுத்து கையில் பிணைஞ்சு பேடா பிடிச்சிருக்கேன் பாருங்கம்மா. பேடா நல்லா பெருசாக வந்திருக்குது. நீங்கள் பிணைஞ்சு நீங்கள் பேடா பிடிக்கும்போது உங்கள் கைக்கு என்ன அளவு வருமோ அந்த அளவுக்கு கைக்கு அடக்கமாக நீங்கள் வச்சு மாவை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பேடா ரெடி ஆயிரும். இப்போ அந்த மாவில் 8 பேடா நமக்கு கிடச்சிருக்குது. உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்கம்மா எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. இப்போ இது நல்லா வந்திருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய விரலில் அமுத்தி காமிக்கிறேன் பாருங்கம்மா. மாவு நல்லா பவுன்ஸாக சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்குதுமா. ஒரு 5 நிமிஷம்தான் அது பிணையிற டைமே எனக்கு ஆகிருக்குது. தண்ணி தான் கொதிக்க வச்சு ஊற்றி கலக்கினேன். திரும்பவும் கையில் பிணைஞ்சிருக்கேன். இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் பிணைஞ்சிருக்கேன். இவ்வளோதான் இந்த புரோட்டா மாவுக்கு நம்ம கஷ்டப்படுற நேரமே. புரோட்டானா ரொம்ப நேரம் பிடிக்கும், எண்ணெய் செதறும், அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. இப்போ இந்த மாவை நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கம்மா. இப்போ பேடை பெருசாக இருந்ததுனால நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு தூக்கி காமிக்கிறேன். இவ்வளோ பெருசாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். மிகவும் எளிமையான முறையில் குயிக்காக கொஞ்ச நேரத்துலேயே இந்த புரோட்டா நம்மளால் ரெடி பண்ண முடியுமா? அதுக்கான இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கத்தியில் கட் பண்ணி விட்டுட்டு மடிச்சுட்டு நீளமாக எடுத்து காமிக்கிற பாருங்கம்மா. இது ஃபஸ்ட்டு டிசைனு. இதை நீங்கள் பார்த்ததுமே தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிச்சிருக்கேம்மா. இப்போ பார்த்துட்டிங்களா இது எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதை ஒன்றா சேர்த்திட்டு கையில் வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிசைன் ரெடி ஆகிடுச்சுமா. இதை நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது எவ்வளோ லேயராக தெரியுதுன்னு பாருங்கள். தவாவை மிதமான சூட்டில் அடுப்பில் வச்சு ஆயில் அப்ளை பண்ணி ஒன்றா போட்டு பொறுமையாக வேக வச்சுருக்கிறேன்மா. அதே போல் நீங்களும் செய்யும்போது பொறுமையாக நீங்கள் வேக வச்சு எடுத்துக்குங்க. 2வது டிசைன் மாவை நல்லா பரத்திட்டு 1/2 இன்ச் அளவுக்கு கையிலேயே மடித்து அமுத்தி விட்டு
க்ளோஸ்டு கைவிசிறி மாதிரி பண்ணிட்டேன் பாருங்கம்மா. 2 கையிலையும் பிடிச்சு நீளமாக இழுத்துக்கிறேன். இதில் இருக்கிற லேயர் நல்லா தெரியுது. ஒரு பக்கம் ஒரு சைடில் சுற்றிக்கிட்டேன். ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு பாதியை டைப்பில் ஒன்று சேர்த்தி ரெண்டையும் ஒன்று மேல் ஒன்று வச்சு கையில் ஒரு அமுத்தி கொடுத்தீங்கன்னா 2வது டிசைனும் ரெடி ஆயிடுச்சுமா. 3வது டிசைன்மா சீட்டில் ஒன் சைடு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கோனிக்கல் ஷேப்பில் ரோல் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணினதும் சென்டரில் வச்சு லைட்டாக ரோஸ் மாதிரி விரித்து அப்படியே கையில் ப்ரெஸ் பண்ணுங்கம்மா. இந்த டைப்பும் ரெடி ஆயிடுச்சு. மாவில் நல்லா க்ளோஸாக கீறி விட்டிங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி வரும்மா. பாருங்கள், அப்படியே நூடுல்ஸ் மாதிரியே இருக்குதுமா. மாவு எல்லாமே ஒன்று தான்மா. போட்டு எடுக்கிற டிசைனில் தான் எல்லாமே வித்தியாசம் ஆகுது. 2 தடவை 3 தடவை இது மடக்கி போட்டு பப்ஸ் கட்டிங் மாதிரி இப்போ இதை நான் தேய்ச்சிருக்கேம்மா. ஓரத்தை இந்த மாதிரி வர சைடை கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துடலாம். அதுக்கு மேலே இது ஃபஸ்ட்டே முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்ததுமா. சைடு பாருங்கள், உள்ள லேயர் இருக்கும், பப்ஸ் மாதிரி வரும். இது டேஸ்ட்டு. இதை கொஞ்சம் தவிட்டு மாவு, மேல் பூச்சி மாவு, கொஞ்சம் மேல் பூச்சி மாவை மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இதை வைக்கணும். இது பப்ஸ் புரோட்டாமா. இதோட வச்சு மேல் மாவு போட்டு ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த பப்ஸ் புரோட்டா இந்த டைப்பு உங்களுக்கு கைக்கு நல்லா லேயராக கிடைக்கும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற சீட்டை அது மேலே போட்டு 4 சைடுலேயும் தேய்க்கலாமா. பாருங்கள் இது எப்படி உப்பி வருதுன்னு. நான் முதல்லையே சொன்ன மாதிரி தான்மா. இதுலேயே நீங்கள் நைஸாக தேய்ச்சா பூரி மாதிரி போட்டுக்கலாம்மா. எல்லா பரோட்டாவும் இப்போ சுட்டு முடிச்சாச்சு. தேவையான அளவு ஆயில் ஊற்றி சுட்டுக்குங்கம்மா. அப்போ தான் கிறிஸ்பினஸ்ஸும் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு. எல்லா டிசைன்லேயும் செஞ்சதையும் காமிக்கிறேன்மா. லேயராக இருக்குதுமா. சைடில் பாருங்கள், எல்லாத்தோட டிசைனுக்கும் ஏற்ற மாதிரி லேயர்ஸு டிஃப்ரென்ஸு தெரியுதுமா. இந்த புரோட்டாவை நீங்கள் ஒரு காரமே சேர்த்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பால் ஊற்றி சர்க்கரை ஊற்றி சாப்பிட்லாம். சட்னி தொட்டு சாப்பிட்லாம். இது நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். ரிச் அண்ட் கிரேவியாக நான்வெஜ்ஜை எத்தனையோ ஐட்டம் நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கும் இந்த புரோட்டா அத்தனையுமே மேட்ச் ஆகி வரும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு நானே ஒரு சால்னா எங்களோட இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த சால்னாவை கூட நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட்லாம். இந்த புரோட்டாவை எடுத்து வச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி சில்லி புரோட்டாவை மாற்றிக்கலாம். முட்டை புரோட்டாவை பிச்சு போட்டு புரோட்டாவை மாற்றிக்கலாம். இந்த மாவு முதலையே நல்ல எண்ணெயிலேயே ஊறி வந்திருக்கிறதுனால இதை மெதுவான சூட்டில் நம்ம வேக வச்சு எடுக்கிறதுனால இது நமக்கு சாப்பிட்டா என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கவலை வேணாம். இது நல்ல மாவு நல்லா வெந்து வந்திருக்குது. ஒன்று சாப்பிட்றதுனால நமக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. கடையில் இதுக்கு எவ்வளவோ விலை கொடுத்து வாங்குகிறோம். நீங்களும் வீட்டில் ஒன் டைம் இவ்வளோ ஈஸியாக புரோட்டா பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்கம்மா.
இது ஆசைக்காக ஒரு விருப்பத்துக்காக சாப்பிட்ற உணவு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைகளுக்கு போனாவே வயசானவங்க கூட எனக்கு ஒரு பரோட்டா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இதை நம்ம வீட்டில் எவ்வளோ குயிக்காக, எண்ணெய் கம்மியான ஆயிலில் எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியும் அப்படிங்கிற பக்குவத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா.